காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 40க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் சாங்ஸ் என்னன்னா எல்லாம் ஸ்கூல் டாஸ்க்கு தானே. பிக் பாஸ் ரேஷன் ஸ்கூல் டாஸ்க்குனால ஏத்தி 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 ஏன் நெஞ்சில் தீய ஏத்தி அதான் டாஸ்க்கு. அதான் வந்து காலையில் மார்னிங் சாங்ஸ் ஓடிச்சு. அது முடிஞ்ச உடனே அலாரம் அடிச்சிருச்சு 7 மணிக்கு அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஜாக்கு இவங்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு டீ போடுறது இதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு டாஸ்க் வந்திருந்தது. யார் யாருக்குன்னா ஜெஃப்ரிக்கு வந்து வார்ம் அப் டாஸ்க்கு வார்ம் அப் டாஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே வந்து மஞ்சரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இது தமிழ் வந்து ஒரு கடிதம் அனுப்புறது வந்து தவறு செய்பவர், பெறுநர் வந்து பரிந்துரை செய்பவர் மற்றும் பொருள் என்ன வேணுமோ அந்த பொருள் எழுதிக்கணும். இப்படிக்குன்னு போட்டு ஆசிரியருக்காக அவங்க பேர் யாரோ அவங்க பேர் அதை போட்டிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு எபிசோடு. அதுக்கப்புறம் ஒரு மார்னிங் எல்லாம் இது மாதிரி அட்டென்ஷன் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ரெடியானாங்க. ஸ்கூலுக்கு ரெடியானோடனே அப்புறம் உள்ளே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டேனால ஒரு சின்ன ஃபன் எலமெண்ட்டாக வச்சாங்க. ஃபன் எலமெண்ட் வச்சதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு யாருக்குன்னா வர்ஷினி வந்து ஒரு பாட்டு பாடினாங்க பிரின்சிபலாக. அவங்க சூப்பராக இருந்தது அந்த பாட்டு கேட்குறதுக்கு. அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி எந்திரிச்சு தமிழ் பாட்டு அவங்களும் ஒரு பாட்டு பாடினாங்க. அப்புறம் ஜாக்லின் எந்திரிச்சு ஜாக்லினும் ஒரு பாட்டும் ஜாக்லினும் மற்றும் ஜெஃப்ரியும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. கடைசியாக சிவகுமார் ஒரு ஆக்ட் பண்ணார், அருமையான ஆக்ட். அப்படியே மிக்கி மவுஸ் மாதிரி அப்படியே இந்த குழந்தைகள் பண்ணுற மாதிரி அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது மோஸ்ட் என்னென்னா அந்த ஸ்பேஸை அவர் அழகாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அழகாக தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது அந்த ஸ்பேஸு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அது பண்ணது. அது முடித்த உடனே அப்படியே வந்து எல்லாமே ஸ்கூல் இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே அட்டென்ஷன்லாம் முடிஞ்சோடனே அப்படியே முன்னாடி வந்து இது ஸ்கூல் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஜாக்லின் வந்து கிளாஸ் எடுக்கிறது தான். அப்போ ஜாக்லின் கிளாஸ் எடுத்ததுன்னா மாரல் சயின்ஸு. அதில் வந்து எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்டே வந்தாங்க. அதில் பிக் பாஸே வந்து கண்டென்ஷன் ரூமில் போட்டு நேற்று மாரல் சயின்ஸ் எடுக்க சொன்னேன். மாரல் சயின்ஸ்னால் என்னென்னா அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை சொல்கிறது தான் மாரல் சயின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை எடுத்தாங்க. அது நியாயமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ மாரல் சயின்ஸ்னு சொல்லும்போது அவர் கொடுத்த டாபிக் பிரகாரம் எடுக்கணும்னு பார்த்தா அது கரெக்டு தான். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் நிறைய சொல்லக்கூடாது. நமக்கு தேவையானதை ஒருத்தர்கிட்ட குறை சொல்லணும்னு இருக்குன்னா அவர்கிட்ட குறை சொல்லி அது பண்ணலாம். அது கரெக்டாக தான் தெரிஞ்சுது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீ அவங்களுக்கு எப்படி இதாச்சுன்னு தெரில. அது முடிஞ்ச உடனே அதெல்லாம் முடிஞ்ச அப்படி இங்கே கிரவுண்டுக்கு வந்தாங்க. கிரவுண்டுக்கு வந்தோடனே அவர் வந்து பிரின்சிபல் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு வேர்ட்ஸ் இப்படின்னு ஒரு வேர்ட்ஸை சொல்லிட்டாங்க. அந்த வேர்ட்ஸ் சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிட்டு அங்கெல்லாம் முட்டி போட்டு முத்து, ராணவு, தீபக்கு மற்றும் இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் முட்டி போட்டு நின்று வெயிட் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் தட்டி கேட்குறீங்க அது சரி, இப்போ நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் என்ன தான் பண்ணி கேட்குறது அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அது பண்ணாங்க. பிரின்சிபல் மேம் மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சைடில் சௌந்தர்யாவும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க பிரின்சிபல் மேம் மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் பார்க்கறது நல்லா இருந்தது. அதுக்கடையில் ஒரு சின்ன சண்டைலாம் போச்சு. என்னென்னா தர்ஷிகா வந்து விஷால் அவங்க பாய்ஸ் ரூம்ஸ் கண்ணாடியில் வந்து விஷால் ஹார்ட் தர்ஷிகான்னு போட்டு ஹார்ட் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி விட்டுருந்தாங்க. அதை பண்ணதே அவங்க தான். பண்ணிவிட்டு அவங்களே இந்த சைடில் கோவத்தை காமிச்சு அங்கேயும் கோவத்தை காமிச்சு அதில் டென்ஷன் ஆகி இதுலேயும் டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் இதாக்குனாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இவங்களெல்லாம் முட்டி போட்டு நிற்கிறத பார்த்து மஞ்சரி மேடம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, நானும் அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடெக்ட் எடுத்து அவங்க அந்த காலை இது பண்ணாங்க. சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. மஞ்சரி அந்த இடத்துல எடுத்த முடிவும் சூப்பராக இருந்ததுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுது. அதை வந்து ஜாக்லின் சொல்ல முயற்சி பண்ணாங்க. அது இல்லை அப்புறம் அதையும் தாண்டி அங்கே போய் பிரின்சிபல் மேம்க்கு அவங்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு இப்படியே வந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சோடனே அப்புறம் மாரல் சயின்ஸை அந்த கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சு இப்படி வந்தாங்க. வந்த உடனே அதில் அருண் பேசவே விடாமல் அவங்கள்ட்ட போட்டு நச்சு தீபக்கிட்ட அவங்க கதை சொன்னதெல்லாம் வந்து அவங்கள ப்ரொவோக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்கள ஃபேமிலிக்குள்ளே இப்படி நடந்தது அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை பேசுனது அது ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் அவங்க பேசலை. அது படத்தோட கதை மாதிரி தான் இருந்தது. அந்த லவ் டூ படத்தில் அந்த மரம் வச்சு அது வளரும்ல அந்த மாதிரி கதை தான் அது இருந்தது. அது பார்க்குறதுக்கு சொன்ன விதமும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதை அவங்க எப்போ எடுத்துட்டாங்கன்னு தெரில. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நமக்கு. அது முடித்த உடனே அப்படியே இப்படி வந்தாங்க. இப்படி வந்துட்டு அப்படியே தமிழ் டீச்சர் அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபல் சார் அவருக்கு ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதையும் அழகாக எடுத்து முடிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது எல்லாமே. முடித்த உடனே அப்புறம் எல்லாம் சாப்பாடு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ரேங்கிங் டாஸ்க் இடையில கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 3 பேர்னா முத்து, சாச்சனா,
மற்றும் ஆனந்தி, இவங்க 3 பேர் பெஸ்ட்டு. நடுவில் இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் நடுவில். ஒர்ஸ்ட்டு வந்து யாருன்னா ரியா, சத்யா, ராணவ், இவங்க 3 பேர் ஒர்ஸ்ட்டு. மற்ற எல்லாம் நடுவில். அன்சிதா, சௌந்தர்யா, இவங்க எல்லாமே நடுவில் வச்சுட்டாங்க. ரஞ்சித் இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக எபிசோடு போச்சு இதில். அப்புறம் அந்த 3 பேர்த்துக்கு இம்போசிஷன் கொடுத்தாங்க. 100 டைம்ஸ் வந்து இது எழுதணும் அப்படின்னு சொல்லி, வீண் குழப்பம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரியாவுக்கும். அப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படியே எழுதி அந்த நோட் புக்கெல்லாம் அப்படியே வச்சு முடித்தாங்க. எல்லாம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து முடித்த உடனே கரெக்டாக பிக் பாஸ் வந்து ஒரு அலாரம் பண்ணி அடித்தார். பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க் இத்துடன் முடிந்தது அப்படின்னு சொல்லி போட்டவுடனே எல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் அப்படியே போய் பேசி இதாகி சமாதானம் ஆகிட்டாங்க. பார்க்கறதுக்கு ஃபன் எலகண்ட்டு சூப்பராக போச்சு. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நம்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.